அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, நாங்கள் இன்றைய தினம் அரபு இலக்கிய பாடத்தினுடைய சூறாக்கள் இருக்கிறது. அந்த சூறாக்களுடைய விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த சூறாவை ஓதி அதற்குரிய சொல் விளக்கம், பொருள் விளக்கம், இறக்கி அருளப்பட்ட காலம், மைய கருத்து, அருளப்பட்ட பின்னணி, இலக்கிய நயம், படிப்பினை, தஜ்வீத், சட்டம். எனவே இங்கே 10 சூறாக்கள் இருக்கின்றது. சூரா ஃபீல், சூரா குரைஸ், சூரா மாஊன், சூரா கௌசர், சூரா காஃபிரூன், சூரா நசர், சூரா மசத், சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா அன்னாஸ். எனவே இந்த 10 சூறாக்களில் இன்றைய தினம் நாங்கள் 7 சூறாக்களையும் அதனுடைய பொருளையும் அதனுடைய சொல் விளக்கத்தையும் அதை இறக்கி அருளப்பட்ட காலத்தையும் போன்ற அனைத்து விடயங்களையும் பார்க்க போகிறோம், தஜ்வீத் சட்டத்தை தவிர. எனவே இந்த தஜ்வீத் சட்டத்தை நான் வேறு ஒரு வீடியோவில் தனித்தனியாக நான் போடுகிறேன். நான் இன்றைக்கு விளங்கப்படுத்தக்கூடிய 7 சூறாக்களையும் தனித்தனியாக போட்டு அதுக்குரிய தஜ்வீத் சட்டங்களையும் உங்களுக்கு போட்டு அந்த சூறாவையும் அதனுடைய ஃபோட்டோக்களையும் போட்டு நான் உங்களுக்கு அதனை தனியாக விளங்கப்படுத்துகிறேன். அப்போது உங்களுக்கு அதனுடைய தஜ்வீத் சட்டத்தை மாத்திரம் தனியாக புரிந்து கொள்ள முடியும். சரியா மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் அந்த சூறாக்களை பார்ப்போம். சூரா ஃபீலிலே இருந்து நாங்கள் அதனை பார்ப்போம். எனவே ஆரம்பத்திலே சூரா அல் ஃபீலை ஓதி அதற்குரிய பொருள் விளக்கத்தையும் கூறுகிறேன். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். வேறு சிந்தனைகள் இல்லாமல் படித்து தரக்கூடிய விடயங்களை கவனமாக படித்து வீட்டிலே இருந்து கொண்டு தானே படிக்கின்றோம், யூடியூபிலே தானே படிக்கின்றோம், எப்போ வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இருக்காமல் உடனே படித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் புறவு படிப்போம் என்று கூறி அவ்வாறே காலங்களும் சென்று பரீட்சையும் நெருங்கிவிடும். பரீட்சை நெருங்கியதற்கு பின்பாடு ஐயோ படிக்கவில்லை என்று 1 நாள் 2 நாள் இருக்கின்ற போது யூடியூப்பை எடுத்து வைத்து கொண்டு ஒரே அடியாக எல்லா படத்தையும் படிக்க முற்பட்டால் கடைசி வரைக்கும் ஒன்றையும் படித்து கொள்ள முடியாமல் போய்விடும். கடைசியிலே பரீட்சையில் மார்க்ஸும் வாங்க முடியாது, படித்த பாடுமில்லை, ஒன்றுமே இல்லை. கடைசியிலே கை செய்தான் பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இன்னும் ஒரு வருடத்தை, இன்னும் ஒரு காலத்தை நாங்கள் அநியாயமாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இங்கு கவனியுங்கள். சரியா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. எனவே இதுதான் இந்த சூரா அல் ஃபீல். சூரா அல் ஃபீலை பொறுத்த வரைக்கும் இது அல் குர்ஆனிலே 105வது அத்தியாயமாக இது திகழ்கிறது. இது மக்கியை சேர்ந்ததாகும், அதாவது மக்காவிலே அருளப்பட்ட வசனமாகும். இதிலே மொத்தமாக 5 வசனங்கள் இருக்கின்றது. எனவே இந்த சூறாவினுடைய பொருளை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்றான். அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா? தரா என்ற சொல் ரஆ என்ற சொல்லிலிருந்து வந்தது. ரஆ, ரஅயா, ரஅவ், ரஅத், ரஅதா, ரஐன அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்ஃப் அப்படின்னு சொல்லி அரபு மொழியிலே சொல்லுவோம். இந்த சொற்கள் இவ்வாறு வந்துதான் இதற்கு வந்தது. இது போன்ற இந்த சொற்கள் எவ்வாறு பிறந்தது, இந்த சொல் எவ்வாறு வந்தது, இந்த சொற்களை நாங்கள் அரபு மொழியை படிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த அரபு வீடியோவை, அதாவது அரபு மொழி சம்பந்தப்பட்ட, அரபிக் லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட அந்த பதிவையும் அந்த பாடத்தை எங்களால் நடத்த முடியும். எனவே இது அரபி இலக்கியத்தில் வரக்கூடிய இந்த சூறாவினுடைய இது என்பதால் இதற்கு மட்டும் நான் உங்களுக்கு பொருள் சொல்லி தருகிறேன். எனவே அலம் தர, அலம்
தர. தரான்னு சொல்கிறது வந்து தரான்னு சொல்கிறதுலேருந்து வந்தது தான் இந்த தரன்னு சொல்கிறது. இதுக்கு பார்க்குறதுக்கு சொல்கிறது. சரியா? இப்போ நான் கண்ணில் பார்க்குறது தானே, அதுக்கு சொல்கிறது வந்து. அப்போ லம் தரண்டா பார்க்கல. அப்போ அலம் தரண்டா நீங்கள் பார்க்கலையா. இந்த அலிஃப்ன்றது இந்த இடத்துல வந்து கேள்விக்குறியாக வந்துருக்குது, அதாவது கொஷன் மார்க். அப்போ அரபு மொழியில் வந்து கேள்விக்குறியா ஹல் அ போன்ற சொற்கள் வந்து இருக்கிறது. இது வந்து கேள்வியாக வரும். இப்போ இந்த இடத்துல இப்படியும் கேட்கலாம், இந்த ஹல் அதை போட்டும் நாங்கள் வந்து ஹல் தரா அவன் பார்க்கவில்லையா, சரியா, ஹல் தரா நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அலிஃபை பயன்படுத்துகிறான். அப்போ அலம் தர நீங்கள் பார்க்கலையா. எதை? கைஃப. கைஃபண்டா எப்படி. நாங்கள் வந்து கைஃப ஹால் அப்படின்னு சொல்லி நாங்கள் அரபு மொழியில் கேட்போம். கைஃப ஹால் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஹாலாத்துலாம் எப்படி உங்களோட ஹாலாத்துலாம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அந்த ஹாலாத்துன்னு சொல்கிறது இந்த அரபு மொழியிலேருந்து வந்தது தான். அப்போ ஹால்னு சொன்னால் நிலைமை. அப்போ கைஃப கைஃப ஹால்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களோட ஹாலாத்துலாம் வந்து எப்படி இருக்குது, உங்களோட சுவ செய்திகள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ கைஃபண்டா எப்படி. ஃபால ஃபாலண்டா செய்தான். ரப்புக்க உங்களுடைய ரப்பு. ரப்புண்டா இரட்சகன், வல்லவன், இறைவன்றவரும். கேண்டு சொல்கிறது வந்து ஒரு இப்போ எனக்கு முன்னுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து நான் கும்முண்டு சொல்லுவேன். இப்போ ஒரு ஆள் இருந்தால் கேன்னு சொல்லி சொல்லுவேன், அதே ஒரு பெண் இருந்தால் கீன்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ அந்த கேன்றது வந்து அந்த முன்னுக்கு இருக்கிற ஆளை குறிக்கிறது கேட்கும். அப்போ ரப்புக்க உன்னுடைய இறைவன், உம்முடைய இறைவன். இது அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து எனக்கு கேட்கான். அப்போ உம்முடைய இறைவன். பி அஸ்ஹாபில் ஃபீல். அப்போ அஸ்ஹாப்னு சொன்னால் வந்து தோழர்கள், நண்பர்கள். நாங்கள் சஹாபாக்கள்னு சொல்லி சொல்லுவோம். சஹாபாக்கள்னா ரசூல்லாவுடைய தோழர்கள், ரசூல்லாவுடைய வாழ்ந்தவர்கள், ரசூலா இருந்தோம், ரசூலா நண்பர்கள். அப்போ அஸ்ஹாபுல் ஃபீல். ஃபீல்டு சொன்னால் என்ன, இந்த யானை படையினர். அதாவது இந்த இடத்துல அஸ்ஹாபுக்கு நாங்கள் படையினர்னு சொல்லி மொழிபெயர்க்கலாம். அப்போ அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் எந்த இடத்திற்கு எந்த சொல் தமிழில் பொருத்தமாக இருக்கிறதோ அந்த சொல்லை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ உதாரணமாக சொல்ல வேண்டால், இப்போ இந்த இடத்துல வந்து தோழர்கள்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து யானை தோழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தலாமா, பொருத்தம் இல்லை. எனவே இந்த இடத்துல வந்து படையினர் அப்படின்னு சொல்லி உபயோகிக்கலாம். அப்போ அஸ்ஹாபுல் ஃபீல் நீங்கள் யானை படையினர். அப்போ பாப்போம் வந்து அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த யானை படையினரை உமது இரட்சகன் என்ன செய்தான் அல்லது எப்படி ஆக்கினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா, கைஃப எப்படி என்பதை பார்க்கவில்லையா, ஃபஅல எப்படி செய்தான் என்பதை பார்க்கவில்லையா, ரப்புக்க உங்களுடைய இரட்சகன் எப்படி செய்தான் என்பதை பார்க்கவில்லையா, பி அஸ்ஹாபில் ஃபீல் இந்த யானை படையினரை உங்களுடைய இரட்சகன் எப்படி செய்தான் என்பதை, எப்படி ஆக்கினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. அதுக்கு பிறகு அலம் எஜ்அல். அப்போ இந்த இடத்துலேயும் அல்லாஹ் தஆலா என்ன கேட்கான், இந்த இடத்துல வந்து என்ன ஒரு கேள்வியாக தான் கேட்கான். அப்போ இதில் வந்து இப்போ இதுக்கு நாங்கள் இந்த இலக்கிய நயமலு, இப்போ இந்த சூறாக்கு நாங்கள் இலக்கியம் நயமலுக்குள்ள அப்போ அலம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா அடிக்கடி போட்டு இந்த சூறாவில் கேள்வியாக கேட்டிருக்கிறான். இது இந்த சூறாவினுடைய ஒரு இலக்கிய நயமாகும் அப்படின்னு சொல்கிறதே நாங்கள் வந்து நோட் பண்ணலாம். சரியா? இப்படித்தான் இலக்கிய நயங்கள், அது ஓசை நயங்கள் வந்து நாங்கள் எழுதுறது. சரியா? ஓசை நயம்னு சொல்ல போகல அதை இறுதி முடிகிறது. இப்போ இலக்கிய நயம்னு சொல்ல போகல இந்த ஒரே சொற்கள் அல்லாஹ் தஆலா கேள்வியாக பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து வரும். இப்போ இதில் வந்து ஒரு அழகு தானே. இப்போ நாங்கள் ஒரு தமிழில் ஒரு பாட்டு படிக்கிறோன்னா மெட்டு பாது இல்லை, அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா, இது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைச்சு இறைவன். அப்போ அவன் எவ்வளவு இலக்கியங்களை எவ்வளவு அந்த நுண்ணறிவு மிக்கதாக எவ்வளவு மிக தெளிவாக இந்த குர்ஆனை இறக்கியிருப்பானுமே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களையே படைச்ச அல்லாஹ்வுக்கு அப்போ இந்த குர்ஆனை வந்து அருள்றது வந்து இந்த குர்ஆனுடைய பேச்சு வந்து அவனுக்கு வந்து இது ஒரு கஷ்டமா இல்லை, அவனுக்கு ஒரு சிம்பிள் வேலை எழுதலாம். அப்போ இது எவ்வளோ இலக்கிய நயம் எவ்வளோ அழகாக வந்திருக்கிறேன் என்பதை நாங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு மனுஷனால் இயற்றினா கூட இவ்வளோ அழகாக இவ்வளவு தெளிவாக வந்து கூற முடியாது. ஏன்னா பிழைகள் வரலாம். மனிதன் பிழைகளால் படைக்கப்பட்டவன் தான். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனிதனுக்கு வந்து பிழைகள் வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா அருள் எந்த விதத்தில் எந்த வித பிழைகளும் கிடையாது. எனவே அப்போ அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கேட்குறான் அலம் எஜ்அல். அப்போ ஜஅலண்டா ஆக்கினான். சரியா? அப்போ எஜ்அல்ன்ற வந்து அதனுடைய நிகழ்காலம். சரியா? கைதஹும்
கைதுன்னு சொன்னால் வந்து சூழ்ச்சி அவங்க செய்கிற வேலை செய்கிற விடயம் அப்படின்னு சொல்லலாம். ஹும்முண்டு சொல்கிறது வந்து பன்மையில் இருக்கிற பலரை குறிக்கிறது. சரியா, பன்மை என்று சொன்னால் நிறைய, அடுத்த பலரை வந்து குறிக்கிறது தான் வந்து இது. சரியா, அப்போ கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை ஃபீ தலலீல். அப்போ இந்த இடத்துல வந்து தலலீல்டா வந்து என்ன, தலலீல்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறது வீணான விடயங்கள், அதுக்கு தான் நாங்கள் வந்து தலலீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அலம் எஜால் கைதகும் அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் எப்படியாக ஆக்கினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபீ தலலீல் வீணான விடயத்திலே வீணாக அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்போ எப்படி அவங்க வந்து ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க, அந்த சூழ்ச்சி அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கினான், எப்படி வீணானதாக ஆக்கினான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா திரும்ப கேட்குறான், வ அர்சல அலைஹிம் தொய்ரன் அபாபீல். அப்போ நன்றா ஞாபகம் வச்சுக்கணும், அரபு மொழி அந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனம் வந்து அடுத்த வசனம் வாவை கொண்டு ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் வ அர்சல அப்படின்னா அந்த இடத்துல மேலும் இன்னும் அப்படின்னு சொல்கிற பொருள் ஒன்றை நாங்கள் வந்து கொடுக்கலாம். சரியா, இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் வந்து பரீட்சைக்கு முக்கியமாக அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள். சரி, ஆசிரியர்கள் பரீட்சை வினாத்தாள்கள் திருத்துகின்ற போது முக்கியமாக அவர்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள். சரியா, வ அர்சல என்றால் அனுப்பினான், அனுப்புறதுக்கு சொல்கிற. சரியா, அலைஹிம் அவர்கள் மீது, அலாண்டா மீது, ஹும்முண்டு சொன்னா என்ன, ஹும்ன்றா வந்து அவர்களுக்கு வந்து சொல்கிற. சரியா, அவர்கள் பலருக்கு சொல்கிற. அப்போ ஹிம்முண்டு வந்திருக்கி, அலான்றது வந்து அது இந்த உங்களுக்கு தேவையில்ல வந்து அலான்றது வந்தால் அது முன்னுக்கு அலான்னு சொல்ல வந்தால் ஹிம்முண்டு தான் வரும், ஹும்முண்டு வராது. சரியா, அப்போ அலைஹிம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அனுப்பினான் தயிர்ன்னு சொன்னால் வந்து பறவை. சரியா, பறவைக்கு வந்து சொல்கிற. அடுத்தது அபாபீல் கூட்டமாக பறவைகளை அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அனுப்பினான். சரியா, அப்போ அல்லாஹ் சொன்னால் மேலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது பறவைகளை கூட்டமாக அனுப்பினான். அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு மொழி பெயர்ப்பாமா. ஒரு சிலர் சொல்லுவாங்க அபாபில் என்ற பறவைகளை அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது அனுப்பினான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர்கள் சொல்லுவாங்க வந்து கூட்டமானு சொல்லி. அப்போ இந்த இடத்துல மிகச்சிறந்தது கூட்டமாக என்று சொல்கிறத வந்து சிறந்தது. சரியா, அப்போ அபாபிலுக்கு வந்து பல தஃப்சீர்களுடைய மூத்த உலமாக்கள், அறிஞர்கள், ஆசிரியர்கள் ஃபௌஜ்ன்னு ஃபௌஜ்ன்னு சொல்கிற கூட்டத்துக்கு சொல்கிற. சரியா, அப்போ இந்த அபாபிலும் இந்த ஃபௌஜுன்றது வந்து இந்த கூட்டத்துக்கு பயன்படுத்துறது. சரி, அப்போ கூட்டமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது பறவைகளை அனுப்பினான். தர்மீஹிம்டா வந்து ரமாண்டு சொல்கிற சொல்ல இருந்து வந்து அந்த தர்மீஹிம். அப்போ ரமாண்டு சொன்னால் எரிந்தான், அதிலிருந்து வருது தர்மீஹிம் அவர்கள் மீது எரிந்தது பிஹிஜாரத்தின் ஹிஜாரத்துன்னு சொல்கிறது வந்து ஹிஜாரத்துன்னு சொல்கிற வந்து கல்லுக்கு சொல்கிற, கற்களுக்கு வந்து ஹிஜாரத்துன்னு சொல்கிற. இந்த இடத்துல பா வந்திருக்கிறது வந்து அது